No, but no pension. We are retired at age 65. Already we are poor paid employees. Now we go on negation. Retired GDS meet hardship in service. The most of the retired GDS either back or stay in temple, feeding after retirement from service. Our demand only pension demand. The extra department 45, all the member is 45 years service in postal, but no pension. Now we want to pension our pension only. So the government give pension to our service. That's all. Pension only our demand. எங்களுடைய கோரிக்கை 45 ஆண்டு காலம் இந்த இந்திய அஞ்சல் துறையில் இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நாங்கள் உழைத்து 45 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 65 வயதில் ஓய்வு பெற்ற பிறகு 65க்கு பிறகு நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வதற்கு வழி இல்லாமல் தெருக்களில் நின்று பிச்சை எடுப்பதற்கு வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இந்த அரசாங்கம். அதனால் எங்களுடைய வாழ்வாதார பென்ஷன் எங்களுக்கு வழங்க வேண்டும் என இந்த அரசாங்கத்தை நாங்கள் போராட்டத்தின் மூலம் நிர்பந்தம் செய்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம் பென்ஷன் வழங்க வேண்டும். எங்கள் மீது கருணை கொண்டு மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வூதியம் வழங்கினால்தான் நாங்கள் உயிருடன் வாழ முடியும். இல்லை என்றால் எங்கள் போராட்டம் சாகு முறையில் உள்ள போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எங்களுக்கு பென்ஷன் உடனடியாக வழங்க வேண்டும் என இந்த அரசாங்கத்தை நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே அனைவரும், ஜிடிஎஸ் தோழர்கள் கிட்டத்தட்ட 45 ஆண்டு 25 ஆண்டு வேலை செய்து எந்த விதமான பென்ஷன் திட்டமே கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்பட்டு 7வது என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியருக்கு கமிட்டி, தல்வார் கமிட்டி என்று 7வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டது. அந்த 7வது ஊதியக்குழுவிலே கிராமத்தில் பணிபுரிகின்ற, அகில இந்தியாவிலே பணிபுரிகின்ற ஊழியர் கிட்டத்தட்ட 2 லட்சம் புறநில ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு எந்த வாழ்வாதாரம் கிடையாது, பென்ஷன் கிடையாது. அவர்களுக்கு பென்ஷன் கேட்கிறோம். 3 கட்ட பதவி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு 12, 24, 36 என்று 3 கட்ட பதவி வழங்கப்பட்டது. இலாக்கா ஊழியருக்கு வழங்கின புறநில ஊழியர்களுக்கு கிராமத்தில் வழங்க வேண்டும் என்று கோர்ட்டில் போட்டு 7வது ஊதிய குழு கமல் சந்திரா கமிட்டி என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு வந்துவிட்டது. 8 ஆண்டுகளாக மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் செவிசாக்கவில்லை. கிராமத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் நினைத்தால் இந்த அஞ்சலகமே சம்பித்துவிடும். புறநில ஊழியர்கள் வேலை செய்யவில்லை என்றால் மெட்ராஸ் சிட்டியிலிருந்து, டிஜி அலுவலிருந்து அமைச்சர்களே யாரும் வாழ்வாதாரம் நீடிக்க முடியாது. ஏனென்றால் பணியிலும் காற்றிலும் மழையிலும் செருப்பு இல்லாமல் பொண்டாட்டி குழந்தைகளை நடு ரோட்டில் விட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய வக்கில்லாத காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் சாதாரண பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவது போல 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை கவர்ந்து கொள்ள முடியாது. நாங்கள் வேலை நிறுத்தம் செய்கிறோம், போராட்டம் செய்கிறோம். இந்த போராட்டத்தை செய்யக்கூடியது யாரு? மத்திய அரசாங்கம். நீ போராட்டம் செஞ்சால்தான் உங்களுக்கு சம்பளம் ஊதியம் கிடைக்கும் என்று மத்திய அரசாங்கம் எங்களை தூண்டி விடுகிறது. அந்த காரணத்தை தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் 7வது ஊதியக்குழு கமல் சந்திரா கமிட்டி தீர்ப்பு சொல்லிச்சா இல்லையா? 8 ஆண்டுகள் ஆகி இன்று வரையும் செவிசாக்கவில்லை. அந்த கோரிக்கை தான் இன்று முதல் கேட்கிறோம். அதே போல கிட்டத்தட்ட பென்ஷன் தான் நாங்கள் ஜிடிஎஸ் கண் தெரிந்தும் சுகர் பேஷண்ட், முட்டையாளி, மனைவி இழந்து குழந்தை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் புறநில ஊழியர்கள். பென்ஷன்தார் அசோசியம், அகில இந்தியா புள்ளாவும் பென்ஷன்தார் அசோசியத்திற்கு பென்ஷன் கேட்கிறோம். நாங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கடுமையாக வேலை செய்கின்றோம். ஆடி என்று சொல்லக்கூடிய மந்த்லி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறோம். குடும்பத்திலே கணவன் மனைவியாக இருந்து குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு எஸ்எஸ் அக்கௌண்ட், டிடி, எஸ்பி, ஆர்டி எல்லாம் செய்கிறோம். மோடி அரசாங்கம் உத்தரவிடுகிறதை மத்திய அரசாங்கம் வேலை செய்கின்றது. மோடி அரசாங்கம் வரும் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு நிலைமையை
மத்திய அரசாங்கத்தில் ஓபன் பண்ணுது, அதுவும் நாங்கள் செய்கிறோம். மகிழா என்று சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் அவர்தான் ஏற்படுத்தினது. 1000 ரூபாய் கட்டினா வேண்டும். காரணம் கவர்மெண்ட் தொகையிலேருந்து எங்களுக்கு வேண்டியதில்லை. நாங்கள் வருஷாந்தரம் ஷூரிட்டி பண்ணுறோன்னு கட்டியிருக்கோம். அது பல லட்சம் கோடி ரூபாய் கவர்மெண்ட்டில் இருக்குது, எங்களுக்கு திருப்பி தரல. வெல்ஃபேர் ஃபண்டு வேறு கட்டியிருக்கோம், அது எங்களுக்கு திருப்பி தரல. மேலும் ஜனங்கள்கிட்ட வசூல் பண்ணுற தொகையை கோடாயிரம் கோடி ரூபாய் ஜனங்களுக்கு கொடுக்காம கவர்மெண்ட் நிலைய நிற்குது. எங்களுக்கு அந்த தொகையிலேருந்து எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு இதனால் பெரிய நஷ்டமே கிடையாது. எங்களால் தான் கவர்மெண்ட்டே இயங்குது அப்படிங்கிறத எங்களால் தெளிவுபடுத்த சொல்ல முடியும். ஒவ்வொரு ரெக்கார்டு பிரகாரம் நாங்கள் தான் ஜனங்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுத்துக்கிறோம். அந்த காசு வந்து பட்டுவாடு ஆகாமல் உள்ளது, அதுலேருந்து எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். சார் ஒரு நிமிஷம். மத்திய அரசு ஊழியர்களே, அதாவது அகில இந்திய அளவில் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமே தெரியும், ஜிடிஎஸ் ஊழியர்கள் என்றால் ஒரு சபாபிஸுக்கு, அதாவது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் அதிகாரி இருந்தால் அதற்கு கீழ் 20-15 ஜிடிஎஸ் ஊழியர்கள் காடு மேடாக அலைந்து ஆர்பிஎல்ஐ, ஆர்டி, எஸ்பி பல வகையான அக்கௌண்ட்டுகளை டார்கெட் செய்து, அதாவது ஒரு ஆண்டுக்கு நீங்கள் இத்தனை கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும், அப்புறம் தான் உங்களுக்கு வேலை நிலைக்கும் என்று அதிகாரிகள், குட்டி குட்டி அதிகாரிகள் எங்களை பயமுறுத்தி எங்களை அதிகமாக வேலையை வாங்கி, அதாவது ஜிடிஎஸ் ஊழியர்கள் தான் இந்த மத்திய அரசுக்கு, அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக வருமானம் உழைத்து கொடுத்தது ஜிடிஎஸ் ஊழியர்கள் தான். ஆனால் சொகுசில் வாழும் டிபார்ட்மெண்ட் ஊழியர்கள் அவர்களுக்கு பென்ஷன் மற்றும் பல வகையான சலுகைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஈடி அப்பாவியாக ஈடி ஊழியர்களுக்கு, அதாவது நான் ஆரம்ப கட்டத்தில் வேலையில் சேரும்போது ஒரு மாதம் 100 ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள். 100 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஆதி காலத்தில் இருந்த 45 வருடம் நாங்கள் காடு மேடாக உழைத்து, அதாவது பட்டோடா எந்த மழை பெஞ்சாலும் எந்த காற்றடித்தாலும் கிராமங்களில் போய் தண்ணிக்குள்ளேயும் காற்றுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் அலைந்து தபால் பட்டோடா செய்கிறோம். மேலும் மணி ஆர்டர் கொடுத்தோம். இப்போ தான் பேங்க் மூலமாக நெட்வொர்க்கில் கொடுக்குறீங்க. அந்த நேரம் ஏழை எளிய மக்களுக்கு, இந்த கிராம மக்களுக்கு இந்த எங்கள் ஜிடிஎஸ் ஊழியர்கள் தான் உதவி செய்தார்கள். அந்த உதவியை பென்ஷன் கொடு சென்ட்ரல் கவர்மெண்ட், நாங்கள் மத்திய அரசு சக ஊழியர்கள் 45 ஆண்டு காலம் இந்த இலாக்காவுக்கு நாங்கள் உழைத்துவிட்டு, ஒவ்வொரு ஊழியர்களும் இலாக்கா இடுகின்ற எஸ்பி, ஆர்டி, ஆர்பிஎல்ஐ, பிஎம்ஜே, எஸ்எஸ்சியை பணி செய்து வருமானத்தை தேடி கொடுத்திருக்கிறோம். இந்த இந்த புதிய அக்கௌண்ட்டில் சைலண்ட் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 22,000 கோடி லட்சத்து கோடிக்கு மேலே இருந்து பெண்டிங்கில் இருந்து கவர்மெண்ட் இருக்குது. நாங்கள் கேட்பது வாழ்வாதார பென்ஷன் மட்டும்தான். எங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும்னா பென்ஷன் வேண்டும். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வழி இல்லாமல் இப்பொழுது தெருவில் நின்று கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் பென்ஷன் கொடுத்து எங்களை எல்லாத்தையும் வாழ வைக்க வேண்டும். ஏன்னால் ஒவ்வொரு அரசாங்கமும் நாங்கள் சாதாரண அடித்தொண்ட மக்களை காப்பாடு என்று சொல்லுகின்ற மோடிஜி அரசாங்கம், நாங்கள் 45 ஆண்டு காலம் இந்த